உண்மையான பழசாலி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சின்ன ஸ்டோரி மட்டும் கேளுங்க. ஒரு துறவி ஒருத்தர் காட்டுல வாழ்ந்து வந்தாரு. அந்த துறவிக்கு எப்பவுமே கோவமே வராதாம். அவர் கோவப்படுத்துறதுக்கு அவங்க கூட இருக்க சிஷ்யர்கள்லாம் பல விஷயம் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி இருந்தும் அவர் கோவப்பட்டதே கிடையாது. இந்த சிஷ்யருக்கெல்லாம் ஒரு டவுட். எப்புட்றா அவரு கோவப்படாம இருக்காரு? நம்ம அந்த ரகசியத்த தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட குருட்ட கேட்கறாங்க. எப்படி இது குருவே நீங்க இவ்வளவு கோவப்படாம இவ்வளவு கூலா இருக்கீங்க? அந்த ரகசியத்த எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அந்த குரு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. நான் வந்து ஒரு ஆத்துல வந்து படகுல தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தியானம் பண்ணும்போது திடீர்னு ஒரு படகு வந்து எனக்கு என்னோட படகு இடிச்ச உடனே டக்குன்னு என் தியானம் கலைஞ்சு போச்சு. எனக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. டக்குன்னு கண்ண தொறந்து யாரும் திரும்பி பார்க்கும்போது, அந்த படகுல யாருமே இல்ல. அது காத்துல தானே ஆடி ஆடி வந்து இடிச்சிருக்கு. அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு சில நேரங்கள்ல கோவம் வரும்போது, என்னைய கோவப்படுத்தும்போது, எனக்கு மைண்டுக்கு வர ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அது வெத்து படகு. அந்த படகுல யாருமே இல்ல. அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குவேன். அதனால என்னோட கோவத்த ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். எனக்கு கோவம் வராம என்னைய காப்பாத்திக்க முடியும். அப்படிங்கிற மாரி ஒரு எடுத்துக்காட்ட சொல்லியிருப்பாரு. மனுஷனோட கோபம் மனுஷனோட அறிவையும் பாதிக்கும், உடல் நலத்தையும் பாதிக்கும், நடத்தையும் பாதிக்கும். அப்படின்னு சொல்லி இதுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காரு அந்த குரு. உண்மையான பலசாலி யார் தெரியுமா? அவனோட வலிமையை வச்சு மக்களை அடக்கம் வந்தா உண்மையான பலசாலியே கிடையாது. சொல்லி இந்த குரு எல்லாரும் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணி சொல்லிட்டு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய்.